நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நமோ நாராயணா எனும் நாமம் என்று சொல்லி சீனிவாசனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். நிவாசம் என்பதும் ஒரு தர்மம். ஸ்ரீரங்கத்தில் வாசம் செய்தோமையானால் அந்த க்ஷேத்திர விசேஷத்தை பெரியவர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த ரங்கநாதரை தினமும் செவிக்கலாம் இல்லையா? நித்தியம் கோவிலுக்கு போக முடியவில்லை என்றாலும் வீதியில் அவன் வரும்போது செவிக்கலாமே. கோவில் இருக்கும்படியான தெருவில் நாம் இருப்பது ஒரு விசேஷம். பெரியோர்களை அண்டி நாம் இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை காதில் விழுந்து கொண்டே இருக்கும். ராமபிரான் எப்போதும் பெரியவர்களை நாடி செல்வான். மகான்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடிச் செல்வாராம். இது உத்தமமான ஒரு விஷயம். நிவாசம் என்பதை உறுதிப்படுத்த இப்படி ராமரை பற்றி 4 ஸ்லோகங்கள் சொல்கிறார் ஒரு பரதன். அந்த சித்திரக்கூட பர்வதத்தில் லக்ஷ்மியோடு நாராயணன் இருக்கிறான். ஆதிசேஷனாகிய லக்ஷ்மணன் இருக்கிறான். வைகுண்டத்தில் பரமாத்மா இருப்பதைப் போல் இருக்கிறது. வைகுண்டத்துக்கு துல்லியமானது சித்திரகூடம். பரதன் சொல்கிறான், ராமனைக்கிட்டே நெருங்கச் சேவிக்கிற வரையில் எனக்கு சாந்தி ஏற்படாது. ராமனுடைய திருமுக மண்டலத்தை நெருங்கி சேவிக்கிற வரை எனக்கு திருப்தி ஏற்படாது. ராமனை அபிஷேகம் செய்கிற வரை எனக்கு திருப்தி உண்டாகாது. இந்த அபிஷேக தீர்த்தத்தை சிரசிலே புரோக்ஷிக்கும் வரை சாந்தி ஏற்படாது. மோட்சநிலையில் 4 சொல்லப்படுகிறது. நிவாசம், சாரோக்கியம், சாமீபியம், சாரூபியம். சாரோக்கியம் உரிய இடத்தை அடைவது ஸ்ரீரங்கக்ஷேத்திரத்தை அடைந்து அங்கே இருந்தால் சாரோக்கியம். சாமீபியம் அப்படியென்றால் அருகாமை, கோயிலுக்குள்ளேயே கைங்கரியம் செய்வது என்று வைத்து கொள்ளலாம். பகவானுக்கு சமீபத்தில் வந்துவிட்டாலும் அவரை சேவிக்கிற நிலை இன்னும் வரவில்லை. அவரை சுற்றி சுற்றி வர முடிகிறது. சாரூபியம், இது பகவானுக்கே கைங்கரியம் செய்தவர் அர்ச்சகர் இருக்கிறார், அவருடைய காரியம் இது. ஆனால் அவர் உருகி பகவானை சேவிக்க ஆரம்பித்தால் கோயிலுக்கு வருபவர்களுக்கு யார் சேவை பண்ணி வைப்பார்கள்? அதனால் அவர் ரங்கநாதரை மறக்க வேண்டியவராகிறார். நெருங்கியிருந்தாலும் பார்க்க முடியவில்லை. அடுத்து சாயுஜ்யம், அவனை பூர்ணமாக அனுபவித்து என்பதுதான் சாயுஜ்ய பதவி. சாயுஜ்யம் என்றால் பகவானை பக்தன் அனுபவித்தல், பக்தனை பகவான் அனுபவித்தல் என்பதும் இரண்டுமே அளவிலும் அனுபவித்தலும் சமமாக இருக்கும் என்று பெரியவர்கள் பணிந்துள்ளார்கள். இது நன்றாக புரிய வேண்டுமானால் ஒரு ஓமையை சொல்லலாம். லௌகிக உதாரணம். ஒருத்தர் அரைப்படி புளியோரை சாப்பிடுகிறார், இன்னொருத்தர் ஒருபடி சாப்பிடுகிறார். புளியோரை என்கிற ருசியிலே 2 பேர் சாப்பிட்டாலும் சமமாக இருந்தாலும் அளவில் வித்தியாசம் இருக்கிறது. ஒருத்தர் அரைப்படி புளியோரை, முன்னொருத்தர் அரைப்படி சர்க்கரை பொங்கலும் சாப்பிடுகிறார். 2மே அரைப்படி என்ற அளவிலே சமமானதாக இருந்தாலும் ருசியிலே வித்தியாசம் இருக்கிறது. ஒரு தலா அரைப்படி சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டால் அளவு ருசி 2மே சமமாகிறது அல்லவா? இதுதான் சாயுஜ்யம். பக்தனும் பகவானும் சமமாக அனுபவம் பெறுதல். நிவாசம், சாமீபியம், சாரோக்கியம், சாயுஜ்யம் என்கிற 4 நிலைகளும் பரதனுக்கு ஏற்பட்ட வனவாசத்தில் ராமன் இருந்த இடத்துக்கு நிவாசம் ஓடி வந்தானாம். பரதன் அயோத்தி இருந்த இதுக்கு திசையை திரும்பி கூட பார்க்காமல் வந்தானாம் பரதன். மீண்டும் அயோத்திக்கே திரும்பினானா என்று கேட்டால் அது பாரதந்திரியம். பகவானுடைய ஆக்ஞைப்படி நடந்தான். தன்னுடைய விருப்பத்தினால் அவன் திரும்பவில்லை அயோத்திக்கு. இவ்வாறு ராமாயணத்தில் எங்கு தொட்டாலும் சாஸ்திர பேச்சு ஒழிய வேதத்துக்கு புறம்பான விஷயம் எங்கேயும் கிடையாது. ஆண்டவன் தங்குமிடம் எது? கிருஷ்ணாஸ்தினாபுரிக்கு வருகிறார். வீதியெங்கும் அலங்காரம், விளைவுகள், பூர்ணகும்பம் கொண்டு வரவேற்பு. பீஷ்மர், துரோணர் வரவேற்க கண்ணன் தேரை விட்டு இறங்கி வருகிறான். கண்ணன் எட்டிய வரையில் பெரிய பெரிய மாளிகைகள். கண்ணன் கேட்கிறான், பச்சை வண்ணம் பூசப்பட்டு பழைய காலத்தில் ஆளிலை மிதந்து போல் நிற்கிறதே, அது யாருடைய வீடு? அச்சுதா, அது என்னுடைய வீடு, துரோணர் சொல்கிறார். கண்ணன் சிகப்பு காவினம் பூசப்பட்டு செம்மாந்த கோலத்தோடு கம்பீரமாக நிற்கிறது, அது யாருடைய வீடு? கிருபர், மாதவா, அது என்னுடைய வீடு. கண்ணன் மஞ்சள் வர்ணம் பூசப்பட்டு மாமேறு குன்று போல் நிற்பது, அது யாருடைய வீடு? பீஷ்மர், வாசுதேவா, அது என்னுடைய வீடு. கண்ணன் நீலவர்ணம் பூசப்பட்டு தண்ணீரில்லா கருங்கடல் போல பரிமளிப்பது யாருடைய வீடு? அஸ்வத்தாமா, ரிஷிகேஷா, அது என்னுடைய வீடு.
கண்ணன் சிறிதாக வெள்ளை நிறத்தோடு சத்துவகுணமாக பார்க்கடைப் போலவும் கைலையைப் போலவும் பரம சாத்வீக பொருந்தி நிற்க, அது யாருடைய வீடு? விதுரர்: கண்ணா, அது என்னுடைய வீடு. கண்ணன்: என்னுடைய வீடா? இந்த அஸ்தினாபுரத்தில் எனக்கென்று அரையடி மண் கூட இல்லை என்று எண்ணி இருந்தேன். இத்தனை பெரிய வீடு எனக்கு இருக்கிற போது நான் பிறர் வீட்டு தங்குவதா? பீஷ்மர், கிருபர் யாவரும் அவர் வீட்டுக்கு கண்ணை அழைத்தனர். நான் என் வீட்டில் போகிறேன் என்று சொல்லிவிட்டு விதுர வீட்டிற்குள் நுழைந்தான் கண்ணன். எல்லாமே இறைவனுடையது என்கிற அர்ப்பணிப்பை உணர்வுடையவரே கடவுள் விரும்புகிறார். யான் என்னுடையது என்னும் செருக்கை அறுப்பவனின் உள்ளத்தில்தான் ஆண்டவன் இருப்பான். இதுக்கு விதுரர் மூலம் நமக்கு ஒரு பாடத்தை பகவான் போற்றுகிறான், கற்பிக்கிறான். அதை நாம் புரிந்து கொண்டு நாமும் நம்மை எளிமை அதுவே இனிமை அதுவே வலிமை என்று வாழ்வோம். ராமநாம மகிமை. கலியுகத்தில் மானுடன் கடைத்தேற சொல்லப்பட்ட எளிய தர்மம் நாம ஜபம். ஒரே நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லி வந்தால் சொல்லுதால் மந்திர ஆற்றல் அதிகரித்து நன்மை அளிக்கும். ஒலிக்கும் அதிர்களை உண்டு. அது நேர்மறையாக இருக்கும்போது நேர்மறை ஆற்றலை தருகிறது. நமது அகமும் புறமும் ஆற்றலை தந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த நாமங்களில் மிக சக்தி வாய்ந்த நாமமே ராமநாமம். நாராயணன் தசாவதாரங்களில் ஒன்று ராமாவதாரம். ஒழுக்கமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நாராயணன் எடுத்த அவதாரமே ராமாவதாரம். பெற்றோரை பேச்சை மீறி கூடாது. உடன் பிறந்தோரிடம் அன்பு செலுத்த வேண்டும். எல்லா உயிரையும் உறவாக நினைக்க வேண்டும். பகைவனிடம் பரிவு காட்ட வேண்டும் என்னும் தர்ம நெறியான பின்பற்றி வாழ்ந்த காட்டிய அவதாரமே ராம அவதாரம். அதுவே ராமகாவியம். கவி சக்கரவர்த்தி கம்பர் நின்றுயர் நாயகன் என் ராமனை போற்றுகிறாய், ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்பது தர்மத்தின் வழிக்கு கிடைத்த பாராட்டு பட்டம். மனிதனாக வாழ்ந்த அவதாரம். அதனால் அவரது நாமமே இன்று நற்பலன்களை தருகிறது. இந்த நாமம் காட்டில் திரண்டனாக இருந்தவரை காவியம் பாட வைத்த வால்மீகி. வைகுந்த பதவியை வழிவந்தாலும் ஏற்காமல் நாம தரிசனமே போதும் என்று சொல்ல வைத்தது அனுமன். காவிரி கரையில் அமர்ந்து கொண்டு பக்தி பெருக்கான கீர்த்தனைகளை திளைக்க வைத்த தியாக பிரம்மம். இன்னும் பல ஆயிரம் உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மந்திரத்துக்கு தாரக மந்திரம் என்று பெயர். மும்மைசால் உலகுக்கு எல்லா மூல மந்திரத்தை முற்றும் நம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் எனும் செமையே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். இது வாலி ராமநாமத்தை பற்றி சொல்வது கம்பர் தந்த பாடல். நண்பர்கள் பாராட்டுவதில் என சிறப்பு, பகைவனை பாராட்டும்படி வாழ்வதெல்லாம் சிறப்பு. இங்கு பகைவனை பக்தன் ஆகி பாராட்டி சொன்ன வரிகளே அதற்கு சாட்சி. தாரக மந்திரம் என்றால் பிறவிகளை தாண்டச் செய்யும் சிறப்பு பெற்ற மந்திரம் என்று பொருள். யோகநிலையை கூட சுலபத்தில் பெற இந்த நாமம் உதவும். ரா என்ற மூலாதாரத்தில் தொடங்கி மா என்ற தலை உச்சியில் உள்ள 1000 இதழ் தாமரை சகஸ்ரநாமம் வரை குண்டலினி சக்தியை எழுப்பும் பெரும் துணை செய்யும். இந்த நாமத்தை 1, 3 என்று சொல்ல 3 முறை சொல்ல விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்த பலன் கிடைக்கும். ரா என்ற எழுத்து 2 என்ற எண்ணிக்கையும் மா என்ற எழுத்து 5 என்ற எண்ணிக்கையும் குறிக்கும். ராமா என்ற எழுத்து 2 × 5 10. ஒரு முறை ராமா என்று சொல்ல நாம் 10 ராமநாம ராம 10 10 10 1000. எனவே சகஸ்ரநாம அர்ச்சனை செய்த பலன் 3 முறை ராமநாமத்தை சொல்வதால். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தொத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வரானனே என்றது விஷ்ணு சகஸ்ரநாமம். எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் சொல்வதற்கு தகுதி படைத்த நாமம் இது. சொன்னாலும் கேட்டாலும் பலன் உண்டு. வாயாரச் சொல்லி மனவார் நினைத்து செவி குளிர கேட்டு என்பருவோம். ஜெய் ஸ்ரீராம். எல்லோரும் என்பட்டு வாழ எல்லாம் அல்ல சீதாராமனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.